ஹலோ மக்களை, துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வெற்றிக்கு மீனாட்சி பார்த்தின எல்லா உண்மைகளும் தெரிய வருது. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட துளசி மீனாட்சியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அஞ்சலியும் எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கித்தாங்க, என்னோட அண்ணன் ரெகு சொல்கிறத எதுவுமே நம்பாதுங்க, தயவு செய்து எனக்கு டைவர்ஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது கரெக்டான சமயத்தில் அங்க உள்ளவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மகேஷ் கொடுமைப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு. அந்த இடத்துல கரெக்டான சமயத்துல நம்ம வெற்றி பென்ட்ரைவோட வந்துடுறாங்க. அந்த பென்ட்ரைவ்ல உள்ள எல்லா ஆதாரத்தையும் நீங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுல போட்டு பார்க்கும்போது நம்ம பாட்டி அவர் கொடுமைப்படுத்தினது எல்லா விஷயமே அதுல தெளிவா இருக்குது. மகேஷ் இவ்வளவு நேரமாட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாமே வெளியே வந்துட்டுன்னு சொல்லிட்டு மகேஷுக்கு டென்ஷன் தாங்கல. நம்ம வேற ரகுவை கூப்பிட்டு வச்சு எப்படியாவது அஞ்சலி கூட சேர்ந்து வாழன்னு பார்த்தா இந்த வெற்றி கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டானே, இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிருமோ அப்படி சொல்லிட்டு நம்ம மகேஷ் அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நான் வந்து வேணும்னு இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க உள்ள லாயரும் நம்ம அஞ்சலிக்கு சாதகமாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா, இங்க நடந்தது எல்லாமே அஞ்சலியோட சொந்த அண்ணன் கூட இவர்கிட்ட இந்த பணம் வாங்கி தான் இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதனால அஞ்சலி இனியும் இந்த மகேஷ் கூட சேர்ந்து வாழவே முடியாது, கண்டிப்பா இந்த மகேஷ் கிட்ட இருந்து டைவர்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. மகேஷும் அஞ்சலி கூட தான் நான் சேர்ந்து வாழ விரும்புறேன்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கனால அவங்களும் சரி எதுவுமே மியூச்சுவலா நடக்காதனால இந்த கேஸை இன்னொரு நாள் வைக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லட்சுமியும் நம்ம துளசிக்கு போன் பண்ணி ரொம்பவே பதட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க. துளசி நம்ம லட்சுமி கிட்ட என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது பாட்டிக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிட்டு எப்படியாவது பாட்டியை காப்பாத்தணும், உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போறேன், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வச்சுக்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே சரி மேடம், உடனே நம்ம பாட்டியை பார்க்கறதுக்கு போவோம், சீக்கிரமாட்டு பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது, எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. பாட்டியை செக் பண்ணிட்டு அங்குள்ள டாக்டரும் உடனே இப்பவே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கான பணத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்களா, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன்ல அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மி அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது வெற்றி அந்த இடத்துல ஆமாத்த எல்லாமே ரெடியா தான் இருக்கு, சீக்கிரமா பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதுதான், அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்பா கிட்ட தானே இருந்து வாங்கி வச்சிருந்தோம், சரி இந்த அவசரத்துல நான் எடுக்காம வந்துட்டேன், சரி அண்ணி வீட்டுல தானே இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எப்படியாவது லேப்டாப்ல இருக்கக்கூடியதை எனக்கு அனுப்பிவிட சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி வெற்றி ரொம்பவே பதட்டமா மீனாட்சிகிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மீனாட்சி அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அவங்கள்ட்ட வந்து நம்ம வெற்றியும் துளசியோட பாட்டிக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு, உடனே இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால அவசரத்தில் அந்த டாக்குமெண்ட் எதுவுமே நான் எடுக்காம வந்துட்டேன் அண்ணி, என்னோட லேப்டாப்ல தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது, தயவுசெய்து அதை நீங்க எனக்கு சென்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. வெற்றிக்கிட்ட மீனாட்சி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நான் இப்பவே இதை சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. இதை நம்ம வெற்றி நம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் மீனாட்சியும் அது எப்படி இந்த பாட்டிக்கு உயிர் திரும்பி வரும் நானும் பாக்குறேன், என்னையா இந்த மாதிரிலாம் செய்ய பார்த்தீங்க, எவ்வளவு பிளான் பண்ணாலும் இந்த வெற்றி எதுவுமே செய்ய முடியல நினைச்சேன், கண்டிப்பா இந்த வாட்டி இந்த பாட்டிக்கு ஆபரேஷன் நடக்க போறதில்ல, நான் அவனுக்கு ஒழுங்கா சென்ட் பண்ண போறதில்ல அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்துல நம்ம துளசியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு எப்படியாவது பாட்டியோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அப்படியே வெற்றிக்கிட்ட வந்து என்ன சென்ட் பண்ணிட்டாங்களா, பணம் வேற அர்ஜென்ட்டாட்டு கேட்டுடும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது வெற்றி அப்படின்னு கேட்கும்போது நான் ஏற்கனவே அன்னிக்கிட்ட பேசிட்டே கூடிய சீக்கிரத்துல சென்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் வேலைகளை தொடங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மியும் அந்த டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லவும் அவங்களும் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல எவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு நேரம் ஆகியும் அன்னிக்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வர மாட்டேங்குதுன்னு வெற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி துளசியா சரி அந்த கவுண்டர்ல போய் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மெடிசின் வாங்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அங்கே ஒருத்தங்க ஏதோ ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்த உடனே என்ன இந்த டேப்லெட் வாங்குறீங்க, நீங்க ஏதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி கேட்கும் போது இல்ல இல்ல இந்த டேப்லெட் அதுக்குள்ளது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம துளசி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காங்க, இந்த டேப்லெட்டை தானே பிரமயத்தை அவங்க மகளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்ப இதுக்கு எதுக்கான டேப்லெட்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க விசாரிக்கும் போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட உடனே துளசி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நடக்குது பார்த்தா வேணும்னே தெரிஞ்சே நம்ம கேசவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்களான்னு புரிய மாட்டேங்குது, அதுக்காக அவங்க சொந்த மகளுக்கே இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசாட்சி வந்ததுன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படியே சொல்லி அந்த துளசி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாருக்கு சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் மீனாட்சியும் எப்படியாவது இந்த டாக்குமெண்ட் அவன் கையில சேரவே கூடாது, பேசாம இதை டெலீட் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல வெற்றியும் மீனாட்சி கிட்ட இருந்து எந்த பதிலுமே வர மாட்டேங்குது சொல்லிட்டு தெரியும் போது கால் பண்ணி கேட்கும்போது இல்ல எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல, எப்படி இதை அனுப்புறோம்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிகிட்ட ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி இதை நம்புற மாதிரி இல்லன்னு நீங்க லேப்டாப்பை ஓபன் பண்ணிட்டீங்களா, நான் சொன்ன எல்லா ஃபோல்டர்ல தேடி பாருங்க அதுல தான் இருக்கும்னு சொன்னாலும் மீனாட்சி அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சு விடுறாங்கன்னு சொல்லலாம். வெற்றி இது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சூழ்ச்சி இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழியா மீனாட்சி இதுல பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் நம்ம வெற்றிக்கு தெரிஞ்சுட்டே சொல்லலாம். மீனாட்சியோட சுய ரூபத்தை நம்ம துளசியும் வெற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியா மீனாட்சி சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.